பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஒரு நிமிஷம் இருக்கிறது யூஸ் பண்ணுவோம், செட் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணுவோம். ம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Was you signing in? இது 83வது நாள், 84வது எபிசோட். ம், ம். ஓகே, சனிக்கிழமை அந்த நிகழ்வில் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இது. 12 வாரங்களாக பார் ஒன்றுமே செய்யலை, அவங்க வேலையை அவங்க செய்யவே இல்லை. ம். அதற்கான தண்டனை என்ன? சுபிக்ஷா அந்த வீட்டு வேலைக்காரியா? ஸோ கமருதீனை இதற்கு வேற ஏதாவது செய்யலாம்ல, பேசலாம்ல, ம். இதெல்லாம் அவர் வந்து சரியாக கையாண்டாரா போனாரா அப்படின்றத கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதான் ஸ்பெஷல் வீடியோ தான். ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். இப்ப இந்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அந்த வீட்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம் ஜாக்கி. இந்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு இப்ப சுபிக்ஷா வேலைக்காரியா? சொல்லுங்க. அப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க. சுபிக்ஷா வந்து வேலைக்காரங்களா? இவங்க பாரு வந்து 12 வாரமா ஒரு விஷயம் செய்யல. கால வர டயலாக் தான் ஞாபகம் இல்லை. இவங்க இதா இருந்தா அவங்க வேலைக்காரியாவது இது குழந்தையாயிட்டுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய இடத்துல நீங்க பேசிருக்கீங்க. அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து சொல்லணும்னு. சரி வாங்க 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 சரி வாங்க, கம் டு தி பாயிண்ட். சரி, என்ன அப்படின்னா பாரு எப்பவுமே வேலையை செய்ய மாட்டாங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேங்களா? இதுல இந்த வாரம் வந்து கிச்சன் டாஸ்க்ல வெசல் வாஷிங் டீம்ல இருந்தாங்க அவங்க, சுபிக்ஷா, வினோத். அவங்க ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. சுபிக்ஷா வந்து என்ன சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்க, நான் வந்து ராத்திரி பாத்திரம் தேய்ச்சிக்கிறேன் அப்படின்வாங்க. இப்ப நீங்க செய்யுங்களேன். இப்ப நான் செய்யணுமா? நான் நேத்தே நான் சொல்லிட்டேனே நான் தான் ராத்திரி செய்ய போறேன்ட்டு. இது ரிக்வெஸ்ட். அப்பவுமே வந்து அதுக்கே வந்து குழப்புவாங்க. இன்னைக்கு இந்த எபிசோட்ல தான் தெரிஞ்சிச்சு என்ன கதைன்னா, பாத்திரம் கால்குலேட் பண்ணுவாங்களாம். ஆமா, அதாவது வினோத் எழுந்து சொல்லுவாரு, என்ன நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க, நைட்டு செஞ்ச உள்ள எடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் அவங்க வேலை செய்யலாங்க. அதுக்கு நிறைய வீடியோ இருக்கு, நிறைய விஷயங்களுக்கு அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்க வேண்டாங்க. ஏங்க அவங்க பாத்திரம் 12 அதுல வேற மதியானம் அவங்க செய்யவே மாட்டாங்க. காரணம் நிறைய பாத்திரம் நிறைய விழுன்றதுனால பண்ணுவாங்க. அப்ப சோறு மட்டும் தின்ன முடியுதா? நைட்டு பாத்திரமும் தேய்க்க, காலையிலயும் சாப்பிடுறீங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட்டு எல்லாருடைய பாத்திரம் எல்லாருமே கழுவுறாங்களா? அப்ப மதியானம் கழுவுற கதை என்ன நான் கேட்கறேன். அதுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சுபிக்ஷா கிட்ட, காலையில நான் வந்து தேய்க்கிறேன் அப்படின்னாங்களாம் ஃபர்ஸ்ட். சரி, எனக்கு உடம்பு செய்யவே இல்ல, 12 நாளா செய்யலன்னு வாங்கம்மா, அது விட்டுடுங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்க. சுபிக்ஷா கிட்ட ஏமாத்திட்டு அப்பதான் நமக்கு தெரியும் காலையில பாத்திரங்கள் கம்மியா இருக்கும், நைட்டு பாத்திரங்களுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் தேய்ச்சிருவாங்கன்றதுக்காக கடைசியில் காலையில் வந்து ஒழிச்சு போட்ட பாத்திரத்தை கூட தேய்க்க மாட்டேன் அப்படின்னாங்க. ரைட், அதுதான் விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லுவாருன்னா, ஏமா பாத்திரம் எல்லாம் சாப்பிட்டோடைய பாத்திரம் எல்லாரும் சமைக்கிறதே வந்து வேற இப்போ வெளியில் ஏலியன் சாப்பிட்டதை எட்டு வந்து அங்கே போடல, இல்லை கல்யாண வீட்டில் சாப்பிட்டதை எட்டு வந்து போடல, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தான், அதுக்கே நீங்கள் பாத்திரத்தேன்றீங்க, அதுவே பண்ணுறீங்க. 12 வாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் எந்த ஒரு விஷயமே பெருக்கிறதுல இருந்து எல்லாத்துலேயுமே, சார் நான் கொஞ்சம் அடம் பிடிச்சாலும் நான் செஞ்சிருவேன் சார், நான் இந்த இடத்துக்கு தான் வரேன். நான் வந்து அவங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லும்போது அவங்களுடைய பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும், பார்த்துட்டாங்க. நான் என்ன இடத்துக்கு வரேன்னா, நான் அடம் பிடிச்சாலும் செஞ்சிடுவேன் சார் அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறம் வர்ற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா, பிக் பாஸுக்குன்னு வர்ற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா, இவங்க எல்லாருமே இதே மாதிரி பண்ணி சாரி கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இப்போ சுபிக்ஷா வேலைக்காரியாக மாற்றணுங்க இல்லையா, அதுக்கு என்ன தண்டனை, அதற்கான நியாயத்தை என்ன பேச போறீங்கன்றதாங்க மேட்ரு. இந்த ஷோ வந்து முத்தம் கொடுக்கறதையும் 12 மணிக்கு வந்து நாய் கத்துறதையும் 2 மணிக்கு நாய் கத்துறது மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை. எத்திக்கலாக ஒருத்தவங்க விளையாடாத போது, எத்திக்கலாக ஒரு விஷயத்தை செய்யாத போது, எல்லாரோட உழைப்பையும் சுரண்டும் போது, நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கெட்ட பேர் தான் வருன்றது, நீங்கள் கெட்ட பேர் அது தெரியாமலே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் உங்கள் பாயிண்ட் என்னன்றது அவனுடைய கேள்வி. புரியுதுங்களா? நீங்க கமருதீனை வந்து அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கமருதி நீ கழுவின்னு கமருதின்னு சொல்லிருக்கணும். அதுதான் நீங்க அங்க சொல்லிருக்கணுமா கோசரம். நீங்க வந்து ஏன் சுபிக்ஷாவை கழுவுனீங்க, உங்க சம்பளத்தை என்கிட்ட கொடுங்கன்றதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இங்க ஒருத்தவங்க 12 வாரமா ஒருத்தவங்க செய்யலன்றதை செஞ்சுட்டு அவங்க என்ன சொல்லுங்கன்னா, இதெல்லாம் ஸ்மார்ட் கிடையாது, நீங்களாம் வந்து கெட்ட பேர் தான் வாங்குவீங்க, இதுல வந்து நீங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்றதுல என்னன்னு கேட்கறேன் நான். இதுல இன்னொரு ஒரு லைஃப் லெசன் இருக்கு. உங்களுடைய வேலை அது இல்லைன்னு பொழுது சுபிக்ஷா மாதிரியான ஆள் என்ன சொல்லணும்னா, இது என் வேலை இல்லை, ஏன் செய்ய சொல்றீங்க அப்படிங்கறாங்க கேள்வி அங்க எழுப்பி இருக்கணும். அமிர்தம் வந்து சுபிக்ஷா நீ தேய்ச்சிருமா அப்படின்னா தேய்ச்சிருவீங்க. இது உங்களோட வீடு கிடையாது. நீங்க யாருக்கிட்ட எப்ப எதற்காக விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து நீங்க கண்டிப்பா கவனிச்சு பார்க்கணும். இது ஒரு விஷயம். இப்ப ஜாக்கி சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட். நீங்க அடுத்த பிக் பாஸ் சீசனுக்கு எல்லாம் போவாதீங்க. இவங்களோடவே சேர்ந்த அமித் இப்ப என்ன ஆனாருங்கிறது அங்க மேட்டர். நான் வந்து என்னோட தவறு தான் சார், நான் வந்து கிச்சனை கிளீன் பண்ணிருக்கணும், பண்ணல. அப்ப உட்காரு, அவ்வளவுதான். அப்ப வேலை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு தண்ணியே இல்லாத சமைச்ச கனி எவ்வளோ பேர் எவ்வளோ வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. சபரிலாம் வந்து சின்சியர், ஏன் விக்ரம் சின்சியர், எப்போ பார்த்தாலும் தொடப்ப கட்டு நிற்பார் அவரு. அப்போ இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இவ்வளோ வேலை செய்கிறாங்கல்ல நேர்மையா, அப்போ அவங்களுக்கான விஷயம் என்ன, அப்போ நீங்கள் என்ன இதுக்கு தண்டனை கொடுக்குறீங்கன்னு என்னோட கேள்வி. இதில் தண்டனை ஒன்று இருக்கு ஜாக்கி, தயவு செய்து ஒரு பதில் ஒன்று சொல்லாதீங்க. அதனால தான் மக்கள் அவங்களை உள்ள வச்சிருக்காங்க, வெற்றியாளராக மாறுறாங்க. வெற்றியாளராக மாறுற கதையெல்லாம் இருக்கட்டும், இல்லைனாலுமே அவங்க இப்போ பாருவோடைய கோரே அதுதான், அவங்க சேஞ்ச் எல்லாம் ஆக போகிறது கிடையாது. அதை மக்கள் பார்த்து அதை அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கும்
இதற்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க எப்படி இருக்காங்கன்றது மாத்த வைக்க வேண்டியது உங்களுடைய ஆ வேலை வேலை கிடையாது. கிடையாது. ஆனா அவங்க வேலை செய்யணுங்கிறத நீங்க செஞ்சாகணும். ஆமா. அவங்களோட கோரை நீங்க மாத்த முடியாது. ஆமா. ஓகே. ஆனா அவங்க வேலை செய்யலைன்னா இதெல்லாம் நடக்கும். ஒருத்தவங்க இந்த வீட்ல எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்காக தான் அங்க இருக்கீங்கன்றது தான் நீங்க ப்ரூவ் பண்றீங்க. சமூகத்துல எல்லாருமே இப்படி இருப்பாங்க. எல்லாருமே அந்த வேலைகளை செய்யணும். எல்லாருமே சமம் அந்த வீட்ல இருந்தா நீங்க ட்ரை பண்றீங்க. இப்ப நீங்க அழகா சொன்னீங்க. வீட்டுல அடுத்த பிக் பாஸ்லாம் இல்ல. இங்க இருக்கிற அமித்தே வந்து நேர்மையா இருக்கிறவர், ரொம்ப நல்லவரா இருக்கிறவர், எல்லா பழிபாவத்துக்கு அஞ்சறவரே மாறி நிக்கிறாருன்னும் போது இது அப்படியே வந்து ஒரு ஆபீஸுக்கும், அப்படியே வந்து ஒரு நகரத்துக்கும், அப்படியே ஒரு நாட்டுக்கும் மாற்றிச்சுன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்படியான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்போது அதுக்கு என்ன நீங்க தண்டனை யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு ஆபீஸ்ல வந்து 100 பேர்ல 50 பேர் ஒழுங்கா வேலை செய்யறாங்க, 50 பேர் ஒழுங்காவே வேலை செய்யல, இந்த மாதிரி ஓப்படிக்கிறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் நிறைய துறைகள் இருக்கு. ரயில்வே துறையில இந்த மாதிரி நிறைய அந்த சங்கங்கள்லாம் போய் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். புரியுதுங்களா? நியாயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அதில் சொஃபிஸ்டிகேட்டடாக அதில் பணம் வருது போகுதுன்னு போது நிறைய பேர் அதை வந்து ட்ராகாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீர்த்து போகிறதுக்கான காரணம் இதை வந்து நீங்கள் அப்படி தான் உட்காருங்கன்றதை கடந்து போகும்போது இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நான் இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு தண்டனையை கொடுக்கணும். உங்களோட ஓட்லேருந்து நான் 10% கம்மி பண்ணிடணும்னு சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அவங்கள ஒரு காரணிக்காக தான் வச்சிருக்கீங்க. சரி, ஓட்டையே நம்ம விட்டுருவோம். இப்போ ஓட்டு சம்பளத்தை குறைங்கன்ற நான் நீங்கள் உங்ககிட்ட இருந்து நீங்கள் சொல்ல வர கரெக்ட். ஒரே நிமிஷம், சம்பளத்தை குறைச்சிருங்க, அவ்வளோதான். நீங்க இதை செய்யல, அவங்க செஞ்சிருக்காங்க, உங்க சம்பளத்துல இருந்து அவங்க யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவான்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். ஸோ முதல்ல இருந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்காக கடுமையான தண்டனைகள்லாம் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாதீங்கன்னுவீங்க. உதாரணத்திற்கு எனக்கு அந்த ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஜெயில்னு ஹாப்பி ஆவாங்க. லாஸ்லியாவும் அபிராமியும் நினைக்கிறேன். அவங்க ஜெயிலுக்கு போகிறப்ப அவங்க வந்து உப்பே இல்லாத சாப்பாடு மட்டுமே தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அழுவாங்க. ஏன்டா ஜெயிலுக்கு வந்தோன்னா அழுவாங்க. அது யாருன்னு தெரியல எனக்கு, நான் தப்பா கூட சொல்ல. இல்ல கரெக்ட் தான். இவங்க பரதநாட்டியம் ஆடுவாங்க அவங்க ஆக்சுவலா. ஆமா, அந்த சாப்பாடை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்துல எனக்கு அந்த சாப்பாடை பத்தில அவங்க அழுவாங்க, எனக்கு இது வேணான்னு அழுவாங்க. ஆனா அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த சாப்பாடை. அதுதான் ரூல். சரிங்களா? நீங்க அந்த அளவுக்கு கடுமையாலாம் ஒரு இடத்துல இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்க வேலையை செய்யல. 12 வாரம் ஆகுது பாரு, இதை நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் பாரு. ஒஸ்ட் பாரு, ஒஸ்ட் தான். நீங்க 12 வாரம் கழிச்சு ஒஸ்ட் சொல்லிருக்கீங்க அவங்கள. இது எல்லாருமே இனிமையா நான் என்ன சொல்றேன், இதுக்கப்புறம் வர கண்டஸ்டன்ஸ் எல்லாமே இதே மாதிரி பண்ணுங்க. நீங்க ஒஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து தலையை குறிச்சு நீங்க போயிட்டே இருக்க. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க பிக் பாஸ்க்கு வந்து மத்தவங்களாம் அந்த எத்திக்கலா எல்லாம் விளையாடணும்னு போறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் இனிமேல் வந்து வீட்டுல இடம் கிடையாது. என்ன கனி மாதிரி நீங்களும் வெளியே அனுப்பப்படுவீங்க. அதுதான் உண்மை. நீங்க எவ்வளவு பண்ணாலும் எவ்வளவு செஞ்சாலும் அதுல என்ன ஸ்மார்ட்டான விஷயம்னா, அவங்க தங்கச்சி வாயாலே வந்து பாரு இந்த வீட்டில் என்ன வேணும் தெரியுமா, பாரு மாதிரி சண்டை போடணும்னு சொல்ல வச்சு நீ வெறும் சமைச்சு மட்டும் தான் போட்டுட்டு இருந்தா மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து வந்து அழகாக கனி அனுப்பிச்சு விட்டான்னு வச்சுக்காங்களேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்காக தான் நம்ம பேசணும். கனியை மட்டுமே வச்சு நம்ம முன்னிறுத்து பேசலாம். மற்றவங்களுக்காக இப்போ 12 வாரத்தில் இது மாதிரி நான் கேட்க வேண்டியது, சுபிக்ஷா அந்த வீடு வேலைக்காரியா, ஏன் கமருதீன் ஏன் செய்யலை? அப்போ வந்து ஆணாதிக்கமாக நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு நான் கேட்குறது. அப்போ ஆண் அதை விஷயம் ஏங்க, ஒருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க, அதையும் நீங்கள் கடந்து போகிறீங்க. அப்புறம் அமித் ஒருத்தர் வேலையை செய்யலை, அதையும் நீங்கள் கடந்து போகிறீங்க. அப்ப சின்சியரா ஒருத்தர் செய்யறேன் அந்த வீட்டுல, அதுக்கு என்ன வேல்யூன்னு நான் கேட்கறேன். அப்ப கமருதீன் அந்த வேலையை செய்யல, சம்பளத்தை கொடுங்கன்னும் போது ஏன் சுபிக்ஷாவுக்கு அந்த வேலையை செய்ய வச்சுங்க? சுபிக்ஷா அந்த வீட்டு வேலைக்காரி நீங்க தானே செஞ்சிருக்கீங்க கமருதீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. அவர் ஏன் பார்வை கேட்கல அப்படின்ற கேட்கறதுல எந்த விதத்துல வந்து அதுதான் நீங்க கடுமையா கேட்டிருக்கணுன்றதும் நீங்க அதை எளிமையா கடந்து போறதுன்றதும். அதனாலதான் நீங்க வந்து இந்த ஷோவில் வந்து ரொம்ப உங்களால் அந்த ஹார்ஷாக சொல்ல முடியாட்டா. அப்போ சுபிக்ஷாவுக்கு நீங்கள் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக சுபிக்ஷாவுக்கு நீங்கள் கொடுக்குற ஜஸ்டிஸ் என்னங்கிறது தான் அங்கே கேள்வி. மேட்ரு அதே தான். டேக் இட் ஃபார் கிராண்டடை விட ஜஸ்டிஸ் என்ன சுபிக்ஷா கிட்டே வந்து இப்போ பாரு அந்த வேலை செய்ய சொல்லியிருந்தா செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு எல்லாரையும் கேட்குறீங்க. இதெல்லாம் கரெக்ட். நீங்கள் அவங்க கேட்க வைக்கணுங்கிறதுக்காக பாரு அந்த வேலையை செஞ்சிருப்பாங்களா? 12 வாரமாக நீங்களே கேள்வி கேட்காத போது வீட்டில் இருக்கிறவங்க எப்படி அவங்களுக்கு சுபிக்ஷா எப்படி கேள்வி கேட்பாங்க? சுபிக்ஷா உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியில் ஒரு கிராமத்து மீனவ சமுதாயத்தில் வந்திருக்கு பொண்ணு, அந்த பொண்ணால் என்ன கேள்வி கேட்கும். அதனால தான் நான் சுபிக்ஷா நிறைய வச்சு பேசும்போது எனக்கு காமெடியா இருக்கும். எதையெல்லாம் கேட்கணுமோ அந்த இதெல்லாம் கேட்க மாட்டேங்க. ஏன்னா இந்த மாதிரி சப்ரஸ் பண்ணி வெளியே வரும்போது அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நீங்க உடைக்கிறீங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க மேல உட்காந்துக்கிட்டு நல்லா வந்து எந்த வேலையும் செய்யாம ஒரு விஷயத்தை வந்து கடந்து போக எளிமையா போகுன்றதை நீங்க கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. அதற்கான தண்டனைகளை என்ன நீங்க கொடுத்தீங்க போனீங்கன்றதான் இங்கே கேள்வி. இது மனசுல ஊற்றிட்டு இருந்தால் அதனால நம்ம பேசணும். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பிரிவுங்க தெரிவிப்பீங்க. தட்ஸ் ஆல் ரைட். இதில் இப்போ இது இந்த இடத்துல சுபிக்ஷா மாதிரி இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் அந்த மாதிரி இருந்து உங்கள் தலை அந்த வேலையை கட்டுறாங்க, யாரோ ஒருத்தவங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது கடுப்பாக இருக்காது? அப்போ அந்த மேனேஜர் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க?
அந்த ஓனரை நீங்க எப்படி பாப்பீங்க? தட்ஸ் இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேலை செய்யாத ஒருத்தரை நம்மளே விட்டுருவோம். ஆனா வந்து டக்குன்னு வேலை செஞ்சுட்டே இருக்கிறவர்ட்ட அவ வேலை செய்ய மாட்டாமா, கொஞ்சம் நீ இதை நீ செஞ்சிரு அப்படின்னா அது என்ன? அப்ப நீங்க தலைமை சரியில்லைன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். ப்ளீஸ். அதுதான் Emotional லீடர்ஷிப் ஆ சரியில்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல புரியுது. சொல்லக்கூடிய விஷயம். சோ வேற என்ன? இது கூட தான் உங்கள் கருத்துக்களை பெருடுகள் தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நடிகரோட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.